கேள்வி கேட்டாச்சு இல்லாத மனசாட்சியை கொண்டு வாழ்றவங்க ஒருத்தனால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியும். அப்படி நடிச்சு ஒரு நுணுக்க அப்படி இது பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்லை. ஒன்று இப்படி தாமரை கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் கேட்ட கேள்வியிலேருந்து சில பல கொஸ்டின்ஸை எடுத்து ஹவுஸ்மேட்ஸ்ட்டை வச்சு அதை வச்சு வாதாட சொல்லி ஒரு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா பாலாவை பற்றி. பாலா கிட்ட மக்கள் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் வந்து எப்போவுமே யாராவது ஏதாவது குறை சொன்னாங்க அப்படின்னா டக்குன்னு சாரி கேட்டுடுறீங்க, நீங்கள் செய்கிற வேலையில் வந்து அப்படியே நிற்க மாட்டீங்க, ஸ்டாண்ட் ஆக மாட்டீங்க, டக்குன்னு ஒரு சாரி கேட்டுட்டு கரெக்டாக இல்லையான்னு தப்பான்னு தெரியாமலே டக்குன்னு சாரி கேட்டுறீங்களேன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வாதம் நடக்குது. அபிராமியும் ரம்யாவும் வாதாடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க, ஒரு ஹவுஸ்மேட் உள்ளே இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாங்க, அப்படின்னும் போது டக்குன்னு ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சால் சாரி கேட்டுட்டு அவர் அந்த இடத்த விட்டு நகர்றாரு. இதில் தப்பு என்ன இருக்குது, இது மனிதநேயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அபி வந்து சொல்கிறாங்க, இல்லை கேம்ன்னும் போது அது எப்படி செய்கிறப்போ செஞ்சுட்டு மறுபடியும் சாரி கேட்டால் அது சேஃப் கேம் தானே, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் சேஃப் கேம் விளையாடுறாருன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் போகுது. இப்படியே ஆர்கியூமெண்ட் போகுது. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் வந்து ஜூலி கேஸு. ஜூலிக்கு ஆதரவாக வந்து ஸ்ருதியும் ஆப்போசிட்டாக வந்து தாமரையும் வந்து வாதாடுறாங்க. தாமரைக்கு நேற்று தான் ஜூலியை கஷ்டப்படுத்தணுமே, நம்ம இன்றைக்கி தான் நல்லா பேசணுமே, அப்படி திரும்ப நம்மளை கொளுத்தி போட்டாங்களே அப்படின்ற ஒரு கஷ்டம்தான். ஜூலிக்கு அப்போஸ் பண்ணி பேசணும். என்ன கொஸ்டின் ஜூலிகிட்ட கேட்டாங்கன்னா, ஜூலி நீ வந்து நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி நீ எதுக்கு எல்லா பிரச்சனையிலையும் போய் முன்னாடி நிற்கிற அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வாதிட்டு 2 பேர் ஓட்டு கணக்கில் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ 6 ஓட்டும் ஜூலிக்கு ஆப்போசிட்டாக விழுந்துச்சு. ஸோ மக்கள் கேட்ட கேள்வி கரெக்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜூலிக்கு ஆப்போசிட்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து தாமரையோட கேஸ் வருது. இப்போ பாலா வர்சஸ் நிருப்புன்ற மாதிரி அவருக்கு தெரியும், பிக் பாஸ்க்கு தெரியும் ஏற்கனவே எப்படிலாம் கொளுத்தி போட்டால் விறுவிறுப்பாக போகும் அப்படின்றது தெரியும். பாலா கூட தான் நேற்று பிரச்சனையாச்சு டாஸ்கில், இன்றைக்கும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பயங்கரமாக தோணியிருக்கும் போல இருக்குது. அதனால் பாலாவை வந்து ஆப்போசிட்டாக அதுக்கு தாமரை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த கொஸ்டினுக்கு தான் இப்போ தாமரை ரொம்ப பொங்கி எழுந்துட்டாங்க. இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. பாலாவும் நிருப்பு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தாமரை ரொம்ப தெளிவானவங்க தான், எல்லாமே தெளிவாக விளையாடுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கேமுன்னு வரும்போது எது புரியல, டாஸ்க்குன்னு வரும்போது சில இதெல்லாம் தெரியல, அதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்களே தவிர அவங்க எதுவுமே தெரியாதுன்னெலாம் நடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாலா வந்து சொல்கிறாரு, ஆமாம் அவங்க தெளிவானவங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க மேலே வச்ச கேஸே வந்து பொய்யான ஒரு கொஸ்டின் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அந்த கொஸ்டினே கேள்வியே தப்பு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அவங்க நடிக்கலை, கேம் வேணால் தெரியலன்னு சொல்லுவாங்களே தவிர மற்றது எல்லாமே தெரியலன்னு நடிக்கலை அவங்க. இந்த கொஸ்டின் என்னால் ஏற்றுக்க முடியாது, அதனால் நான் இதில் வாதாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போகிறார். இந்த கேஸில் தாமரைக்கு ஆதரவாக 6 பேர் ஓட்டு பண்ணாங்க, ஆப்போசிட்டாக 2 பேர் ஓட்டு பண்ணாங்க. இதில் ஆதரவு 6ன்றதுனால தாமரை ஜெயிச்சிட்டாங்க. மக்களுக்கு எதிரான குற்றச்சாட்டில் தாமரை வந்து இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தாமரை போய் பாலா கிட்ட கேட்டுட்ருக்காங்க, எதுக்காக பாலா உன்கிட்ட போய் இந்த கேஸை கொடுக்குறாங்க, வேறு யார்ட்டையும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விடு, ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி பாலா சொல்லிகிட்ருக்காரு. இதுக்கே ஃபீல் பண்ணுறேன், நான் வாதாடினா இன்னும் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பாலா சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் வந்து பாலா சொல்கிறாரு, உனக்காக நான் இப்படி சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை யார் மேலே வச்சுருந்தாலும் நான் இதை தான் சொல்வேன். அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்தா, எனக்கு உன்னை பற்றி தெரியும், இதை நான் அப்போஸ் பண்ணி நான் என்ன டாஸ்க்குக்காக நான் வந்து உன் கேரக்டரை அசாசினேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி பாலா சொல்லிகிட்ருக்காரு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து ரம்யாவோட கேஸு. ரம்யா மேலே என்ன கேட்குறாங்கன்னா, பாலாவை நீங்கள் வந்து நம்பர் 1 போட்டியாளராக பார்க்குறீங்களா, அவருக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்றத நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. இதுதான் வச்ச கேஸு. தாமரையும் சதீஷும் செம காமெடி தான். சதீஷ்னா பேசுவார், நமக்கு தெரியும் இல்லையா. தாமரை வந்து அந்த அப்செட், அதுக்கு முன்னாடி நடந்த கேஸில் இந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்களேன்னு அந்த அப்செட்லேயே இருந்தாங்க. அதனால் அவங்களால எதுவுமே பேச முடியல ரம்யா கேஸில். அதுவும் மட்டும் இல்லாமல் ரம்யா வந்து 1 வாரம் தான் ஆகுது, அதனால் ரம்யா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் பேசணும், ஏதோ பண்ணணுன்றதுக்காக 2 பேரும் ஏதோ சும்மா காமெடி மாதிரி ஏதோ கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரம்யாவும் உங்களால் சொல்ல முடியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. சதீஷ் ஏதோ பேசணுமே சொல்லிட்டு ஆப்போசிட்டாக ரம்யாவுக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்க. இங்கேயும் பிக் பாஸ் ஒரு வேலை பார்த்துருக்காரு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ அவங்கவுங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்கவுங்க. அது மாதிரி ரம்யாவுக்கு ஆப்போசிட் சதீஷ், ரம்யாவுக்கு சப்போர்ட் வந்து தாமரை. ஏற்கனவே தாமரைக்கும் ரம்யாவுக்கும் தான் சில கிளாஷ்லாம் இருக்குது, ஆனால் சப்போர்ட் பண்ணி தாமரையை பேசணும்னு சொல்லிட்டாங்க. இப்படி பிக் பாஸ் கொளுத்தி போட்டிருக்காரு. இதனால் பெருசாக எதுவும் வெடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம், எப்போ வெடிக்கும்ன்றது தெரியல.
இந்த வீடியோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிடுங்க.